ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் இருக்கிற கிராமர் பார்க்குறோம். யூனிட் ஒன்னில் இருக்கிற கிராமர் பார்க்குறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் வந்து இந்த 10 சென்டென்சஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருந்தோம். இது எல்லாமே ரீகாலிங் தான். இப்போ ஆக்சுவலாக இந்த லெசனில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா பேசிவ் வாய்ஸாக சேஞ்ச் பண்ணுறது கொடுத்துருக்குறாங்க. எதை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸை பேசிவ் வாய்ஸை சேஞ்ச் பண்ணுறோம். அந்த ஆக்டிவ் வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸாக அட்வைஸ் பண்ணுற மாதிரி சென்டென்சஸ் வரும்பொழுது அதை பேசிவ் வாய்ஸாக எப்படி மாற்றுறதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது வந்து எஸ்ஆர்னோ கொஷின் வந்தால் அதை பேசிவ் வாய்ஸாக எப்படி மாற்றணும், WH கொஷின்ஸ் வந்தால் அதை பேசிவ் வாய்ஸாக எப்படி மாற்றணும், அந்த திங்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது எப்படி நம்ம ஒரு ஷார்ட் நோட்டாக பார்த்துருவோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்டூடெண்ட் சிலர் கேட்டாங்க, ஆக்டிவ் வாய்ஸ்னால் தமிழில் என்ன, பேசிவ் வாய்ஸ்னால் தமிழில் என்ன. ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்றது செய்வினை வாக்கியம், பேசிவ் வாய்ஸ் அப்படின்றது செயப்பாட்டு வினை வாக்கியம். தமிழ் இலக்கணத்தில் பார்ப்போம். இப்போ ஆக்டிவ் வாய்ஸ் அதாவது செய்வினை வாக்கியத்தில் செய்கிறவங்க சப்ஜெக்டாக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு செய்கிறவங்கள்லேருந்து அந்த வாக்கியம் ஆரம்பிக்கும். பேசிவ் வாய்ஸ் செயப்பாட்டு வினை வாக்கியத்தில் எதை வச்சு செஞ்சோமோ அந்த பொருள் வந்து அந்த வாக்கியத்தை தொடங்கும். அதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த 10th வந்து என்ன புதுசாக கொடுத்துருக்குறாங்கன்னா ரெக்வஸ்ட் பண்ணுறது, அட்வைஸ் பண்ணுறது, இம்பரேட்டிவ், ஒமிட்டிங் த ஏஜென்ட், இன்ட்ராகேட்டிவ்னு ஒரு 5 கேட்டகரி கொடுத்துருக்குறாங்க. அதாவது இப்போ வந்து ப்ளீஸ் கம் ஹியர் அப்படின்னு கேட்குறோம், அது வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற சென்டென்சஸை எப்படி பேசிவ் வாய்ஸாக மாற்றணும்னா ப்ளீஸை எடுத்துகிட்டு யூ ஆர் ரெக்வஸ்டட் அப்படின்னு போடணும். சில நேரம் வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், யூ ஷுட் நாட் வேஸ்ட் யுவர் டைம் அப்படின்னு அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது அந்த அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்கு யூ ஆர் அட்வைஸ்டு டு அப்படின்னு வரும். சிலது வந்து இம்பரேட்டிவ்னா கட்டளை வாக்கியம் தமிழில் படிப்போம். ஓப்பன் த டோர் அப்படின்றது ஒரு இம்பரேட்டிவ். அப்போ வந்து ஓப்பன் த டோர்னால் நம்ம வந்து அந்த வேலையை செய்ய சொல்கிறோம் அவங்கள, அதான் கட்டளையிடுறது. அது மாதிரி இம்பரேட்டிவ் சென்டென்சஸாக வரும்போது யூ ஆர் ஆர்டர்ட் டு அல்லது யூ ஆர் இன்ஸ்ட்ரக்டட் டு அப்படின்ற இதை வந்து ப்ரைஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்தது பார்த்தோன்னா ஒமிட்டிங் த ஏஜென்ட்னால் அதை யார் செய்கிறாங்களோ அதானே. அது வந்து 2 டைப் இருக்குது. அதாவது சம்ஒன், சம்படி இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதை எடுத்துடணும், போட வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி நாட் சேர்க்க வேண்டாம். இதுவே நோ ஒன் அப்படின்னு வந்ததுன்னா இதையும் போட வேண்டாம், பட் அந்த ஆக்சிலரி வெர்போடு நம்ம நாட் ஆட் பண்ணணும் பேசிவ் வாய்ஸில். இதான் வந்து இது ரெண்டுத்துக்கும் உள்ளது. இது வந்து ஒமிட்டிங் த ஏஜென்ட் கேட்டகரியில் வந்துடுது. அடுத்து இன்ட்ராகேட்டிவ்னா கொஷின் பண்ணுறதுனா நமக்கு தெரியும் 2 டைப்ஸ் ஆஃப் கொஷின் இருக்குது. எஸ்ஆர்னோ கொஷின் ஒன்று இருக்குது, WH கொஷின் இருக்குது. எஸ்ஆர்னோ கொஷின்னா ஆக்சிலரி வெர்பில் தான் பேசிவ் வாய்ஸ் ஆரம்பிக்கும். WH கொஷின்னா அந்த WH வேர்டு அப்படியே வந்துடும், ப்ளஸ் ஆக்சிலரி வெர்பில் அந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இதில் வந்து இந்த 5 டைப்பில் தான் வந்து ஆக்டிவ் வாய்ஸை பேசிவ் வாய்ஸை மாற்ற போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸே பார்க்குறோம் அப்படின்னா ப்ளீஸ் கால் ஹிம் அட் ஒன்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாடல் ப்ளீஸ் வருது. இப்போ நம்ம இங்கே என்ன செய்கிறோம், ரெக்வஸ்ட் பண்ணுறோம். அப்போ அந்த ப்ளீஸை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், யூ ஆர் ரெக்வஸ்டட் டு, ரிமைனிங் இருக்கிறத அப்படியே எழுதிக்கணும், கால் ஹிம் அட் ஒன்ஸ். ஸோ இது வந்து ரெக்வஸ்டில் ஒரு டைப் பார்த்துருக்குறோம். அதே மாதிரி செகண்ட் பாருங்களேன், ஹவு டிட் யூ கிராஸ் த ரிவர். இது வந்து WH கொஷின். WH கொஷினுக்கு நம்ம என்ன பார்த்தோம், WH வேர்டு அப்படியே வரும், ப்ளஸ் ஆக்சிலரி வெர்ப்லேருந்து ஆரம்பிக்கும்னு சொன்னோம். ஸோ இந்த ஹவு வந்து என்ன செஞ்சிரும், அப்படியே வந்துடும். அடுத்து என்ன வரும்னு பார்த்தோம், ஆக்சிலரி வெர்பு வரும்னு பார்த்தோம். அந்த ஆக்சிலரி வெர்பு கிட்ட தான் கொஞ்சம் நீங்கள் கவனிக்கணும். இப்போ இந்த டிட்டு ப்ளஸ் கிராஸ் என்னது, கிராஸ்டு வெர்பின் செகண்ட் ஃபார்மில் இருக்குது. ஆக்டிவ் வாய்ஸில் வெர்பின் செகண்ட் ஃபார்மில் இருக்கும்போது பேசிவ் வாய்ஸில் என்னவாக மாறும், வாஸ், வேர் ப்ளஸ் வெர்பின் தேர்ட் ஃபார்ம் அப்படின்றது வெர்பு சேஞ்சுக்கான ஃபார்முலா. இப்போ இங்கே வெர்பின் செகண்ட் ஃபார்மில் இருக்குது. இது எப்படி மாறும்னா வாஸ் அல்லது வேர் ப்ளஸ் வெர்பின் தேர்ட் ஃபார்ம்னு மாறும். நம்ம இங்கே வாஸ் எடுத்துக்கிறோம், ஏன்னா ரிவர் அப்படின்னு தான் இருக்குது, வாஸ் எடுத்துக்கிறோம். வெர்பின் தேர்ட் ஃபார்ம் வந்து கிராஸ்டு, அப்போ வாஸ் கிராஸ்டுன்னு வரும். இப்போ வாஸ் கிராஸ்டு அப்படின்றது வெர்பு மாற்றம். ஓகேவா. அடுத்தது அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கே சப்ஜெக்டாக வந்துடும், இந்த சப்ஜெக்ட் வந்து இங்கே ஆப்ஜெக்டாக போயிடும். இந்த WH வேர்டு அப்படியே இருக்கும்,
வெர்பு மாற்றம் செஞ்ச பிறகு இதில் இருக்கிற ஆக்சிலரி வெர்பு வந்து வாஸ், அதுதான் வந்து WH வேர்டு பக்கத்தில் வரும். ஹவ் வாஸ், இதை எழுதிட்டோம். இந்த கிராஸ்டு அப்படியே இருக்குது. ஓகேவா? ஹவ் வாஸ் த ரிவர். அடுத்தது இந்த மெயின் வெர்பு ஒன்று மீதி இருக்குது, கிராஸ்டு, அது இங்கே வரும். பை போடணும். அடுத்தது இந்த சப்ஜெக்ட் இங்கே ஆப்ஜெக்டாக வந்துடும், பை யூ. ஹவ் வாஸ் த ரிவர் கிராஸ்டு பை யூ. ஸோ WH வேர்டையும் நம்ம வச்சுக்கிறோம். இது நார்மல் சென்டென்ஸ் ஆக்கி அதை சப்ஜெக்ட் டு ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் டு சப்ஜெக்ட் மாற்றிட்டு பை போடுறோம். அப்புறம் வெர்பு சேஞ்ச் பண்ணுறோம். அதன் பிறகு எடுத்து எழுதுகிறோம். 2-3 சென்டென்ஸை செஞ்சோம்னா நமக்கு ரொம்ப கிளியர் ஆகிடும். இது ஒரு டைப், WH டைப். தேர்ட் ஒன், நோ ஒன் இஸ் பாரோயிங் த நாவல்ஸ் ஃப்ரம் த லைப்ரரி. இது எந்த இதில் வருதுன்னா ஒமிட்டிங் த ஏஜென்ட்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, இந்த டைப்பு இதில் வருது. இப்போ நோ ஒன் வந்தாலே நம்ம வேர்போட என்ன சேர்க்கணும், நாட்டு சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி இதை வந்து என்ன செஞ்சிடறோம், நோ ஒன்னை ஒமிட் பண்ணிவிட்டு அஸ் யூஷுவல் மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். அதாவது த நாவல்ஸ்ன்றது தான் சப்ஜெக்ட்டுங்க. நோ ஒன்ன்ற ஏஜென்ட்டை ஒமிட் பண்ணிட்டோம். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கே சப்ஜெக்டாக மாறிடுது. த நாவல்ஸ் ஈஸ் பாரோயிங் அப்படின்றது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அப்போ ஆம் இஸ் ஆர் ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் வெர்பின் தேர்ட் ஃபார்ம்ன்றது வெர்பு மாற்றம். நாவல்ஸ் வந்து ப்ளூரல்ன்றதால ஆர் போட்டுக்கிறோம். த நாவல்ஸ் ஆர் நாட் சேர்க்கணும். நோ ஒன் வந்திருக்கிறதால நாட் சேர்க்கணும். பீயிங் பாரோடு ஃப்ரம் த லைப்ரரி, அதெல்லாம் அப்படியே சேமாக வந்துடும். The novels are not being borrowed from the library. ரெண்டுமே மீனிங் ஒன்றா தான் வரும். பட் அந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வேரியேஷன் தான். நோ ஒன் இஸ் பாரோயிங் த நாவல்ஸ் ஃப்ரம் த லைப்ரரி. நூலகத்துலேருந்து யாருமே நாவலை வந்து எடுத்துகிட்டு போய் வீட்டில் படிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நாம் எப்படி எழுதியிருக்கிறோம், த நாவல்ஸ் ஆர் நாட் பீயிங் பாரோட் ஃப்ரம் த லைப்ரரி. நாவல் புத்தகங்கள் லைப்ரரியிலேருந்து வாங்கிட்டு போகப்படுறதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுதான், ரெண்டுமே மீனிங் சேம் தான். இது ஒமிட்டிங் த ஏஜென்ட் மாடல். அடுத்தது வில் யூ ஹெல்ப் மீ, இது எஸ் ஆர் நோ கொஷின் மாடல். இதுக்கு ஆன்சர் என்னவாக இருக்கும், ஒன்று எஸ்ஸாக இருக்கும் இல்லை நோவாக இருக்கும். அதான் எஸ் ஆர் நோ கொஷின்னு சொல்கிறது. வில் யூ ஹெல்ப் மீ அப்படின்னும் பொழுது என்ன ஃபார்மேட், எஸ் ஆர் நோ கொஷினுக்கு ஆக்சிலரி வெர்ப்லேருந்து ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ இங்கே பார்ப்போம். யூன்றது சப்ஜெக்ட்டு, மீன்றது ஆப்ஜெக்ட்டு. வெர்பு பார்த்தோன்னா வில் ஹெல்ப், இது சிம்பிள் ஃப்யூச்சர். அப்போ அது பேசிவில் எப்படி மாறும், வில் பி வெர்பின் தேர்ட் ஃபார்ம் ஹெல்ப்டு, இப்படி தான் மாறும். இதுதான் வெர்பு. இதில் இருக்கிற ஆக்சிலரி என்னென்னா வில், அதுலேருந்து தான் ஆரம்பிக்கணும். வில். மீ வந்து அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன், இங்கே வரும்பொழுது சப்ஜெக்டிவ் ப்ரொனவுனாக மாறும். லாஸ்ட் வீடியோவிலே பார்த்தோம் நம்ம. வில் ஐ, மீதி இருக்கிற வெர்பு பி ஹெல்ப்டு. இப்போ யூ மட்டும்தான் இருக்குது, அது புது ஆப்ஜெக்ட்டு, நடுவில் பை போடணும். வில் ஐ பி ஹெல்ப்டு பை யூ அப்படின்றது பேசிவ் வாய்ஸ். அதாவது இங்கேனா வில் யூ ஹெல்ப் மீ, நீ எனக்கு உதவி செய்வியா அப்படின்னு நேரடியாக கேட்குறோம். அடுத்தது என்னென்னா ஒன்றால் எனக்கு உதவி செய்ய முடியுமா அப்படின்றது இது. அடுத்து 5th ஒன், கோ ஃபார் அ ஜாப் ஏர்லி இன் த மார்னிங். அதாவது இது என்ன சொல்கிறது, ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. சம்டைம்ஸ் பேரண்ட்டாக இருந்தால் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இது ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். யூ ஆர் ஆர்டர்டு, யூ ஆர் அட்வைஸ்டு, யூ ஆர் இன்ஸ்ட்ரக்டட், எது வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம வந்து அட்வைஸாகவே எடுத்துப்போம். ஸோ யூ ஆர் அட்வைஸ்டு டு, அப்படியே போட்டுக்க வேண்டியதான். இது எல்லாத்தையும் அப்படியே எழுதிக்க வேண்டியதான். கோ ஃபார் அ ஜாப் early in the morning. ரொம்ப சிம்பிள். why have you left your brother at home? இது வந்து WH கொஷின். WH வேர்டு அப்படியே வந்துடும். அடுத்தது ஆக்சிலரி வெர்ப் வரணும், அது எதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். யூன்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, யுவர் பிரதர் என்ற ஆப்ஜெக்ட் இருக்குது, ஹாவ் லெஃப்ட்ன்றது வெர்பு, ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்குது.
அது எப்படி மாறும்னா ஹேவ் பீன் லெஃப்ட்னு மாறும். அதில் ஹேவை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் ஆக்சிலரி வெர்பு. ஒய் ஹேவ் இந்த ஆப்ஜெக்ட் இங்கே வந்துடும், யுவர் பிரதர். மீதி இருக்கு இல்லையா, பீன் லெஃப்ட்ன்ற மெயின் வெர்பை இங்கே எழுதிக்கணும். பீன் லெஃப்ட் பை யூ அட் ஹோம். ஸோ WH அப்படியே போட்டுக்கிட்டு நார்மல் சென்டென்ஸுக்கு கொண்டாந்து அதில் வெர்பு மாற்றம் செஞ்சு அதில் இருக்கிற ஆக்சிலரியை மட்டும் இங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கிறோம். அதான் இந்த மெத்தடு. ஒய் ஹாவ் யுவர் பிரதர் பீன் லெஃப்ட் பை யூ அட் ஹோம். இதில் வந்து நீ ஏன் உன் பிரதரை வீட்டில் விட்டுட்டு போனேன்னு நேரடியாக கேட்போம். இதில் வந்து ஏன் உன் பிரதர் ஒன்னால் வீட்டில் விடப்பட்டான் அப்படின்னு கேட்போம். தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். நோபடி ஷுட் வயலேட் த ரூல்ஸ். இதில் வந்து நோபடி வந்துடுச்சு, ஒமிட்டிங் த ஏஜென்ட்டு, அதை ஒமிட் பண்ணிடுறோம். அடுத்தது என்ன செய்கிறோம், ஆப்ஜெக்டை சப்ஜெக்ட் ஆக்குறோம். த ரூல்ஸ் விதிகள், ஷுட் வயலேட்ன்றது வெர்பு, அது வந்து என்னவா மாறும், ஷுட் பி வயலேட்டட் அப்படின்னு மாறும். இங்கே நோபடி இருக்கிறதால நம்ம நாட் சேர்க்கணும். அப்போது ஷுட் நாட் பி வயலேட்டட் த ரூல்ஸ். வயலேட்டட் அவ்வளோதான். த ரூல்ஸ் ஷுட் நாட் பி வயலேட்டட். அதாவது நோபடி ஷுட் வயலேட் த ரூல்ஸ் அப்படின்னா யாரும் விதிமுறைகளை மீறக்கூடாது அப்படின்னு நேரடியாக சொல்கிறாங்க. த ரூல்ஸ் ஷுட் நாட் பி வயலேட்டட் அப்படின்னா விதிகள் யாராலும் மீறப்படக்கூடாது அப்படின்னு அர்த்தம். யாராலும் வராது, விதிகள் மீறப்படக்கூடாது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு சேம் மெத்தடு, ஆனால் இது பாசிட்டிவாக இருக்குங்க. நோபடிக்கு நாட் சேர்ப்போம். இங்கே சம்மொன் வந்திருக்கிறதால நாட் சேர்க்க வேண்டாம். சம்மொன் ஹேஸ் டு இனிஷியேட் இட் இமீடியட்லி. சம்மொன் ஒமிட் பண்ணிடுறோம். இட் வந்து ஃபஸ்ட்டில் வருது. இட் ஹேஸ் அப்படின்றது சிம்பிள் அதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டு. அதோட என்ன வரும்னா ஹேஸ் அப்படின்றது சிம்பிள் ப்ரெசன்ட், அதாவது ஹேஸ், ஹேட், ஹேட், ஹேவிங் அப்படின்னு சொல்லுவோம். ஹேவ் அல்லது ஹேஸ், ஹேட், ஹேட், ஹேவிங்னு சொல்லுவோம். சிம்பிள் ப்ரெசென்ட்டில் தான் வரும். அது என்னவா மாறும்னா ஆமிஸ் ஆர் ப்ளஸ் வெர்பின் தேர்ட் ஃபார்ம். இங்கே இட்டுன்றது சிங்குலர்ன்றதால இஸ் போட்டுக்கிறோம். இட் இஸ் had to initiate immediately. ஆக்சுவல் ரூல் படி மாற்றினா இப்படி தான் மாறும். இட் இஸ் had to initiate immediately. ஹேஸோட தேர்ட் ஃபார்ம் வந்து had. Have you invited Raman to the party? இது எஸ் ஆர் நோ கொஷின். இதுக்கு ஆன்சர் வந்து எஸ்ன்னு இருக்கும், இல்லைனா நோன்னு இருக்கும். ஹாவ் யூ இன்வைட்டட் ராமன் டு த பார்ட்டி, ஹேவ் அப்படியே வந்துடும். அடுத்தது யூ கிடையாது, ஹேவ் இன்வைட்டட். அதை பார்த்தோம்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்குது. அப்போ ஹேவ் பீன் இன்வைட்டட்னு வரும், வெர்பு மாற்றம். ஹேவ் இங்கே போட்டுட்டோம். ராமன் வந்து இங்கே வந்துடும். பீன் இன்வைட்டட் அடுத்து வந்துடும். by you to the party. சேஞ்ச் பண்ணுற வெர்பில் ஆக்சிலரி வெர்பை ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம், மீதியெல்லாம் இங்கே போடுறோம், சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து போடுறோம். இதான் அதில் நம்ம பண்ணுற ஒரு சேஞ்ச். ஹேவ் ராமன் பீன் இன்வைட்டட் பை யூ டு த பார்ட்டி. அடுத்து ப்ளீஸ் டு நாட் வாக் ஆன் த கிராஸ். இதை வந்து ரெக்வெஸ்டட் பண்ணுற மாதிரி இருக்குது. ப்ளீஸை எடுத்துட்டு you are requested அப்படியே வந்துடும். do not walk on the grass. you are requested to do not walk on the grass. cross the busy road carefully. இது வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போது you are advised, orderedன்னு போட்டுக்கலாம். you are ordered to cross the road, busy road carefully. இதெல்லாம் அங்கே கடைசியில் வந்துடும். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். when will you book the tickets to பெங்களூரு? இது வந்து WH கொஷின். எப்போ தான் பெங்களூர் போகிறதுக்கு டிக்கெட் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. WH கொஷினா WH வேர்ட்ஸ் வந்து அப்படியே வந்துடும். when இங்கே வந்து பார்த்தோன்னா வில் புக் அப்படின்றது வெர்பு. அது வந்து என்னன்னா சிம்பிள் ஃப்யூச்சர். அது என்னவா மாறும் அப்படின்னா வில் பி புக்டு அப்படின்னு மாறும். அதுலேருந்து வில்லை மட்டும் எடுத்துக்கிறோம்.
when will the tickets சப்ஜெக்டாக வந்துடும். when will the tickets be booked by you to பெங்களூரு. இவ்வளோதான் சிம்பிள் சென்டென்சஸ். இதை வந்து 2-3 டைம்ஸ் நீங்கள் லிசன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இது ஒரு ஷார்ட் நோட் மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்டெப்பை பார்த்துக்கிட்டோன்னா அதன்படி நம்ம செஞ்சிடலாம். தேங்க்யூ.